மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகிரிசாமி ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பெரிய எழுத்தாளர், திருநெல்வேலியில் பிறந்தவர். இடைச்சேவல்ன்ற ஒரு இடம். ஒருவேளை நீங்கள் திருநெல்வேலியில் இடைச்சேவல் கிராமமாக இருந்தால் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவரை பற்றி தான் பேச போகிறேன். இவருக்கு மிகச்சிறந்த எழுத்தாளருக்கான விருதான சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. இவருடைய கதைகள் மிக நுட்பமானது, ஆழ்மனதை தொடக்கூடியது. நம்ம வாங்க ஒரு சில கதைகள், ஒரு சில காட்சிகளை நம்ம கொண்டு போகலாம். ராஜா வந்திருக்கிறான்ற ஒரு கதையில் ஒரு ஏழ்மையான பையன், யாருன்னே தெரியாத ஒரு பையனை ஒரு தாய் அரவணைத்து அந்த தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி அவனை குளிக்க வச்சு அவனுக்கு வீட்டில் ஒரு சின்ன ஒரு துணியை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவனை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருப்பார். அது இந்த ராஜா வந்திருக்கிற கதையை பற்றி பேசாத தமிழ் எழுத்தாளர்களே கிடையாது. அவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு கதை. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகள் மாற்றி மாற்றி, பணக்கார பிள்ளைகள், கொஞ்சம் ஏழ்மையான பிள்ளைகள், எப்பவுமே சண்டை போடும், என் வீட்டில் எது இருக்குது அது இருக்குதுன்னு. இந்த கதையில் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், யாருன்னே முன்பின் தெரியாத ஒரு சின்ன பையன் தான் வீட்டுக்கு வந்திருப்பார்ல, அதை பெருமையாக சொல்கிறாங்க. இந்த கதை முடியும், என் வீட்டில் ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு. இந்த கதையில் ரொம்ப ஒரு கண்ணீர் வரக்கூடிய காட்சி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முன்பின் தெரியாத ஒரு பையன் வீட்டுக்கு வந்தால் நான் சொன்னேன்ல, அந்த பையனுடைய முதல் காட்சி எப்படி வைப்பாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு மிச்சத்தை எடுத்துன்னு போயிட்டு வெளியே போட்டுருவாங்களே, அது தட்டும்போது நாயெலாம் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி யாரோ ஒரு இருட்டில் ஒரு பையன் இவங்க மென்று துப்புன அந்த முருங்கை சக்கையை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி. கண் கலங்கிட்டேன் நானும். அழகிரிசாமி அவர்கள் தன்னுடைய காலகட்டத்தில் இருந்த ஏழ்மை எப்படிலாம் காட்சிப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. அப்புறம் காற்றுன்னு ஒரு சிறுகதையில் ஒரு 5 வயசு பொண்ணு வீட்டில் சுத்தமாக ஒரு காற்று கூட இல்லாத ஒரு வீடு, ஒரு ஏழ்மையான வீடு. விளையாடலான்னு பக்கத்து வீட்டு திணைக்கு போனால் அந்த வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு கண்ணம் பழுக்கிற அளவுக்கு அடித்து அனுப்புகிற அந்த காட்சி. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நம்ம வாழைன்ற திரைப்படத்தில் அந்த மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த கிணத்துல பசங்க குளிக்கும்போது கழுத்திக்கு அடிக்கிற அந்த ஒரு கொடூரமான ஆட்களெல்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா. இப்போது இவர் காட்டுறாரு இந்த காட்சியை. முன்னாடியே நமக்கு அழகிரிசாமி அவர்கள் காற்றுன்ற சிறுகதையில் இந்த சிறு பிள்ளைகள் திணையில் விளையாடும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து கொடுமையாக இடுப்புலலாம் எட்டி உதைக்கிற காட்சி, அந்த குழந்தைங்கள, பிஞ்சு குழந்தைங்கள ஒரு பெரிய ஆள் இடுப்பில் எட்டி உதைக்கிற காட்சி வச்சுருக்காருன்னா, இவர் குழந்தைங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு, இந்த உலகத்துக்கு இவர் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல வந்திருக்காருன்னு இவருடைய பொறுப்புணர்வு நமக்கு தெரியுது. 2 பெண்கள்ன்ற கதையில் ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணையும் கலராக இருக்கிற பொண்ணையும் காட்டி இந்த 2 பொண்ணுக்கிட்டையும் சமமாக பழகிற ஒரு ஆண், ஒரு இளைஞன், அவன் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறான். இந்த கருப்பாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகும்போது, நெருக்கமான ஒரு நட்பான்னு வச்சிங்களேன். ஆனால் இவன் இளைஞனுக்கான அந்த உணர்வையும் அவன் காட்டுறாரு. ரொம்ப க்ளோஸாக பழகினோன்னா உடனே கட்டி பிடிச்சிட்டான், அந்தமாரி சுற்றினான், அப்படி கிடையாது. அந்த மாதிரியான ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கலை, ஆனால் நெருக்கமாக பழகிறான். இந்த கருப்பாக இருக்கிற பொண்ணோடு இருக்கும்போது கண்டுக்காத இந்த சமுதாயம், கலராக இருக்கிற பொண்ணுக்கிட்ட இவன் பழகும்போது, நீ இப்போவே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு இவனுக்கு சொல்லும்போது இவனுக்கு ஏன்னு புரியல. அதுக்கு இவனுடைய நண்பன் வந்து அட்வைஸ் பண்ணுவான், நீ அந்த கலராக இருக்கிற பொண்ணுகிட்ட பழக்கணும்ல, அந்த பொண்ணு மேலே அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வெறி, நான் எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட பேசலாமா பழகலாமான்னு. நீ போகிற போக்கில் பழகிட்ட, அவங்க ஆழ் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் அந்த வெறி உன் மேலே காட்டிட்டாங்க, இவ்வளோ தான் அப்படின்னு. இதை அவர் காட்சிப்படுத்துகிறாருன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்ல விரும்பல, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொஞ்ச நேரத்தில் மட்டும் கடத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் தியாகம்ன்ற சிறுகதையில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு முதலாளி தங்கிட்ட வேலை செய்கிற அந்த வேலையாட்டில் திட்டிகிட்டே இருப்பாரான். விபூதி வச்சுன்னு வந்தாலும் திட்டு வரான், விபூதி வைக்கலனாலும் திட்டு வரான். அதுக்கு அவர் சொல்கிற காரணம், அவங்க நண்பர்கிட்ட சொல்லுவார், இவங்க இல்லாதப்போ, ஆனால் அவர் நல்லவர் தான். என்ன சொல்கிறாருன்னா, நான் என் முதலாளிகிட்ட நிறைய திட்டு வாங்கினேன், நான் இன்றைக்கி முதலாளியாக இருக்கேன். என்கிட்ட இப்படி திட்டு வாங்கினா நிறைய பேர் நான் முதலாளியாக மாற்றிருக்கேன். இப்போ இவங்களுக்கு திட்டுற நோக்கமும் அவ்வளோதான். இவங்களுக்கு வேலைன்னா என்ன, பொறுப்புனா என்னன்னு தெரியணும்னு. சில மனிதர்கள் கரடுமுரடாக இருப்பாங்க, அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த சிறுகதையின் வழியாக அவர் நமக்கு சொல்ல வர்றாரு தியாகம்ன்ற கதையில். இப்படி இவருடைய கதைகள், திரிபுரம்ன்ற கதையில் ரொம்ப பசி கொடுமையில் ஒரு தாயும் மகனும் ஒரு வெம்பி போன ஒரு ரோட்டில் கிடக்கிற வெள்ளரிக்காக அடிச்சுக்கிற ஒரு காட்சியை அவர் காமிச்சிருப்பார். பசி கொடுமைகளை இவரை மாதிரி காட்சிப்படுத்த ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். 2 சகோதரர்கள்ன்ற ஒரு சிறுகதையில் தம்பி தான் வேலை செஞ்சு அந்த வீட்டையே காப்பாற்றுவான். அண்ணி மேலே ஒரு தாயை மாதிரி ஒரு பாசம், அண்ணன் மேலே அவ்வளோ பாசம், அண்ணன் குழந்தைங்கன்னா அவ்வளோ உயிர்.
இப்படி இருக்கிற இந்த தம்பி ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது தன்னுடைய அண்ணியாக பார்க்காம ஒரு வயசு பொண்ணாக ஒரு முறை சபலத்தில் பார்க்குற காட்சி. போய் அந்த உடனே அந்த அண்ணியை கட்டி பிடிச்சிடுறாரு. ஆனால் அந்த அண்ணி இவரை தள்ளி விடாமல் தயங்குறாங்க. ஏன்னா இவர் தான் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. இதை பார்த்து அவங்க அண்ணனும் அந்த காட்சியை பார்த்துட்டு மனசுக்குள்ளே வருத்தப்படுறாரு. ஏன்னா நேராக திட்டவும் முடியாது. ஏன்னா இந்த தம்பி பொறுப்பான தம்பி, நீ ஏன் இப்படி பண்ணிட்டான்னு யோசிக்கிறாரு. தவற உணர்ந்த தம்பி போய் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருந்தா அப்படின்னு. அதுக்கு அந்த அண்ணன் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கடான்னு. இவ்வளோ தான் காட்சி. ஒரு குடும்பத்தில் நடக்கிற சில விஷயங்களை, எத்தனை குடும்பங்களில் என்னென்னமோ ஒரு விதிமீறல்கள்லாம் நடந்து அந்த குடும்பமே சின்ன பின்னமாகிற மாதிரியான சூழலுக்கு போகும்பொழுது சில விதிமீறல் நடந்துச்சு. ஆனால் மனுஷன் தானே மன்னிக்கலாமே, இவனை மன்னிக்கணுன்ற ஒரு காட்சியை இவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இவர் ஒரு குழந்தைகளை பற்றி அன்பளிப்புன்ற சிறுகதையில் ஒரு இளைஞன் குழந்தைங்க மேலே வச்சுருக்கிற அன்பையும் அந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும்பொழுது ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கலனா என்னவாகுன்ற இந்த உரையாடல்களை எல்லாம் நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இவரை உங்களிடையே விட்டு செல்வதில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஏனென்றால் கு. அழகிரி சாமியை நீங்கள் சுவாரஸ்யம் கருதி நம்ம பேசணும்னு ஆரம்பித்தா அது நேரம் இழுத்துட்டே போகும். உங்களுடைய நேரம் பொன்னானது. கு. அழகிரி சாமியை படித்து பாருங்கள். சுவாரஸ்யம் கருதி எனக்கு இவரை கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசி டெலீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான எழுத்தாளர் இவர். உங்களுடைய நேரம் அதை விட முக்கியமானது. அதனால் நான் கு. அழகிரி சாமியினுடைய நான் வேணால் அந்த கதைகள் பேர்லாம் நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். காற்று, திரிபுரம், ராஜா வந்திருக்கிறார், அதுக்கப்புறம் இரு சகோதரர்கள், இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். ஐ லவ் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. வணக்கம்.